டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பிரதமர் மோடி தலைமையிலான இந்தியா முன்னேற்றத்தை நோக்கி பயணித்து வருவதாக நிதியமைச்சர் பெருமிதம். விஜய் தனது சம்பளத்தை ஒயிட்டில் வாங்குகிறாரா அல்லது பிளாக்கில் வாங்குகிறாரா என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கேள்வி. விஜய் மீது வருமான வரித்துறை வழக்கு தாக்கல் செய்தது ஏன் என்றும் காட்டம். திமுக ஆட்சியை அகற்ற அருள் புரிய வேண்டும் என முருகனிடம் பிரார்த்தனை செய்த நயினார் நாகேந்திரன் தமிழகத்தில் இருள் சூழ்ந்துள்ளதாகவும் கருத்து. அன்புமணியின் பதவிக்காலம் முடிந்துவிட்டதாக ராமதாஸ் தகவல். அன்புமணி போலி ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. ரஜினிகாந்தின் 173வது படத்திற்கான கதையை உருவாக்கும் பணியில் இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி தீவிரம். படம் பார்க்கும் ரசிகர்கள் முழு திருப்தி அடைவார்கள் என இயக்குனர் உறுதி. இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா முன்னேற்ற பாதையில் செல்வதாகவும் அனைத்து துறைகளிலும் மேன்மை அடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் 3வது பொருளாதார பலம் கொண்ட நாடாக இந்தியா முன்னேறி வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்னதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார். விஜய் தனது சம்பளத்தை ஒயிட்டில் வாங்குகிறாரா அல்லது பிளாக்கில் வாங்குகிறாரா என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் மீது வருமான வரித்துறை ஏன் வழக்கு தொடர்ந்துள்ளது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். விஜய் ஓவராக பில்டப் கொடுப்பதாகவும் அவர் பதிலடி கொடுத்துள்ளார். அதிமுகவை ஊழல் கட்சி என விஜய் விமர்சித்திருந்தார். இதனால் கடுமையாக கொந்தளித்துள்ள அதிமுக தலைவர்கள் விஜயை தொடர்ந்து விளாசி வருகின்றனர். தைப்பூச நாளில் முருகனிடம் வேண்டுதலை வைத்துள்ள நயினார் நாகேந்திரன் திமுக ஆட்சியை அகற்ற முருகன் அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்துள்ளார். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் இருள் சூழ்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தைப்பூசத்திற்கு விடுமுறை அளித்த இபிஎஸ்க்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எல்லை சாமியாக இருந்து பாதுகாத்து வருவதாகவும் இதனால் தங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வந்துள்ளதாகவும் ராசா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பாஜக நுழைந்து விடாமல் இருப்பதற்கு மு.க. ஸ்டாலினும் வீரமணியுமே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருவரும் உள்ளவரை தமிழகத்தில் பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகியோர் உயிரோடு இருப்பதாகவே அர்த்தம் என்றும் ராசா குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி போலி ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அன்புமணிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியிருந்தது. இதை எதிர்த்து ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. இந்த நிலையில் 2025ஆம் ஆண்டு மே மாதமே அன்புமணியின் தலைவர் பதவி காலம் முடிந்துவிட்டதாகவும் அவர் தேர்தல் ஆணையத்தில் போலி ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளதாகவும் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். உலகெங்கிலும் வாடும் தமிழ்ச் சொந்தங்கள் அனைவர் இல்லத்திலும் வளம், மகிழ்ச்சி, வெற்றி நிலைக்கட்டும் என நடிகர் விஜய் தைப்பூச வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள விஜய் தமிழ் கடவுளை போற்றி வணங்கும் தைப்பூசம் என குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக அவர் விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை என விமர்சனங்கள் எழுந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ரஜினிகாந்தின் 173வது படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்க இருப்பது உறுதியாகியுள்ள நிலையில் அதற்கான கதையை பட்டை தீட்டுவதில் அவர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். இந்த படம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கதை சிறப்பாக உருவாக்குவதில் சிபி சக்கரவர்த்தி தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். ரஜினியின் ரசிகர்களுக்கு முழு திருப்தியை தரும் என்ற அளவிற்கு படம் உருவாக்கப்படும் என இயக்குனர் தெரிவித்துள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.